எங்கேயும் பயணம் இப்ப செயலுக்கு போறாங்க. ஜெயிலுக்கா? அகோடா செயலுக்கு. நாங்க மலையும் கூட ஜெயில் பக்கத்துல ஒதுங்கினது இல்லைங்க. என்னமா அப்ப கொஞ்சம் கூட வெக்கப்படாம பேசிட்டேன். அப்பாவே போலீஸ்காரரு, விடிஞ்சா ஸ்டேஷனுக்கு தான் போகணும். நாங்க மலை கூட செயல் பக்கம் ஒதுங்கினது இல்லைங்க அப்படின்ட்டு. இதெல்லாம் யார்கிட்ட ஏவாது? உள்ள வந்து நிறைய இடத்துல QR கோட்ஸ் வச்சிருக்காங்களாம். அதை வந்து ஸ்கேன் பண்ணோம்னா ஆடியோ கைடு இருக்குமா, என்னென்ன அப்படிங்கிற சொல்லி ஆடியோ கைட்ல சொல்லுவாங்களாம். நைஸ். இதுக்கு ஆடியோ கைட் இருக்கு எனக்கு. ஆனா இது கேட்டோன்னே லேசு புல்லரிச்சிருச்சு நிஜமாவே. இப்படி இருக்கிறத நம்ம இப்ப பாக்குறோம். அதுதான் இந்த சிலை வந்து என்னன்னா, பாரத மாதா வந்து இத்தனை வருஷத்துக்கு அப்புறம் விடுதலை அடைஞ்சு ஃப்ரீயா நிக்கிற மாதிரியா. அதுதான் அவங்க அந்த கையில அந்த ஷாக்கிள்ஸ் எல்லாம் உடைஞ்சு, அந்த விலங்கெல்லாம் உடைஞ்சு ஃப்ரீயா நிக்கிற மாதிரி. சூப்பரா இருக்குல்ல? உனக்கு இந்த பேட்ரியாட்டிசம் எல்லாம் இருக்கா? எனக்கு வந்து அந்த பிடிப்பு இருக்கு. எல்லாத்துக்குமே வந்து ஒரு பற்று இருந்துச்சுன்னா நல்லா இருக்கும். ஒரு டைம்ல வந்து 200 இந்த மாதிரி கேனன்ஸ் இருந்துச்சாமா. இது வந்து ரிவரோட நுழைவாயில். ஆறு வந்து இந்த இடத்துல சேரும் போல இருக்கு. அதனால வந்து இந்த டச்சுக்காரவங்க, மராத்தியர்கள்லாம் வந்து இந்த சைடு வராம இருக்கிறதுக்கு இது வந்து ஸ்ட்ராட்டஜிக்கா வந்து இந்த மாதிரி அலைன் பண்ணி வச்சிருக்காங்க கேனனை. ரீலோட் பண்ணி ஷூட் பண்றதுக்கு. ஏன்னா போர்ச்சுகீஸ்க்கு வந்து இது ரொம்ப இம்பார்ட்டன்டான ஃபோர்ட். ஏன்னா இங்க இந்த ஸ்பைஸ் ட்ரேட் இதெல்லாம் ரொம்ப முக்கியம் இல்ல. அதனால இந்த இடத்த வந்து விட்டுறக்கூடாதுன்னு சொல்லிட்டு பயங்கரமா வச்சிருக்காங்க. போர்ச்சுகீஸ் வெளியே போற வரைக்குமே இந்த ஃபோர்ட் விழுகவே இல்லை. இது ஒரு இங்கிலீஷ் மேம் சொல்லி கொடுத்துட்டு இருக்கு பாத்தியா, டேஞ்சர் ஸ்பெல்லிங் பார்த்தது இல்லையா? அது DANGER டங்கிரி. ஜெயில இருக்கவங்க எல்லாம் பார்க்க வந்தா இங்க வெயிட் பண்ணிட்டு தான் பாத்துட்டு போவாங்களாம். எத்தனை கேனன் வச்சிருக்காங்க சொன்ன மாதிரி. இப்பவே இவ்ளோ இருக்குன்னா பாப்பா எவ்வளவு இருந்திருப்போம். அங்க மீன் புடிச்சிட்டு இருக்காங்க. கேனன் ரைஃபிள்லாம் இருக்குல்ல, இந்த தூரமா சுடுறதெல்லாம், அதுல எல்லாம் வந்து போர் பண்ணிருப்பாங்க. நம்ம இந்த ஸ்க்ரூ த்ரெட் பண்றோம்ல, அந்த மாதிரி போர் இருக்கும். ஏன்னா இப்போ ஸ்ட்ரெயிட்டா ஒரு விஷயம் இப்படி போகுதுன்னு வச்சுக்கேன், அது வந்து எராட்டிக்கா மூவ் ஆகும். அதனால வந்து போர் இருந்துச்சுன்னா ஃபயர் ஆகி போகையில சுத்திட்டே வெளியே வரும், இப்படி சுத்திட்டே வெளியே வரும். அதனால ஸ்பின் பண்ணிட்டே போகையில ஸ்ட்ரெயிட்டா போகும் அப்படின்னு நினைக்கிறேன். ரைஃபிள்லயுமே இந்த போர் இருக்கும். யூஸ்டு ரைஃபிள்ஸ் எல்லாம் வாங்குறவங்க எல்லாம் வந்து அந்த போரை பார்த்தே கண்டுபிடிச்சிருவாங்க, எவ்வளவு யூஸ் ஆயிருக்கு அப்படிங்கறதெல்லாம் தெரியும். தெரிஞ்சிருக்கா இல்லையா? கரெக்ட். இதெல்லாம் ஜெயிலா? ஜெயில் செல்ஸ் போல நீட்டா வச்சிருக்காங்க. இங்க இருந்து கேனனை புடுங்கிட்டு கேட்ட போட்டு விட்டு போயிட்டாங்க. பணமரத்தை ஊண்டி விட்டு போயிட்டாங்கடா. வார்டன் பிளாக். ஆமா, இது அவங்களுக்கு வந்து இந்த வேலைகள்லாம் செய்யறதுக்கெல்லாம் இருக்குல்ல, புக் பைண்ட் பண்றது, கேண்டில் மேக் பண்றது, இந்த மாதிரி இதெல்லாம் வந்து இங்கதான் செஞ்சுட்டு இருப்பாங்களாமா அந்த கைதிகள்லாம். ஐயோ ஒரு மாதிரிதான் இருக்கு இல்ல? ஆமா, மாப்பிள்ளை எரும மாடெல்லாம் செத்து கிடக்கு மாப்பிள்ள. இதுலதான் வச்சிருக்காங்க. ஆமா, என்ன ரத்தமா? இல்ல இதெல்லாம் இது பண்ணிருப்பாங்க. அங்க ஏதாச்சும் பூச்சிகள் ஏதாச்சும் கொண்டிருப்பாங்க. இதுல அவங்க காட்டுற பழைய போட்டோஸ்லயே பார்த்துட்டோம்னா இது எல்லாமே நிறைய ரீமூவ் பண்ணிருக்காங்க. இங்கதான் காந்திஜி அடைச்சு வச்சிருப்பாங்க போல. பயந்துட்டு
இதெல்லாம் வந்து போர்ச்சுகீஸ் தான் வந்து இவங்களை அரெஸ்ட் பண்ணி வச்சிருந்திருக்காங்க. இவ்வளவுதான் இடமே இருக்கு. நீ என்ன ஸ்மெல்லுன்னு கேட்டீல, பாக்கு ஸ்மெல்லு. நம்ம வடக்கு நண்பர்கள் வந்து இங்க பாரு, அட பாவீங்களா, சீரியஸா எங்க இப்படிலாம் பண்ணாங்க. இனி நெக்ஸ்ட் இனியும் தான் ரெஸ்ட்ரிக்ஷன் ஸ்டார்ட் ஆகும். ஏன் இப்படி? நான் எங்க பாக் ஸ்மெல் வந்துட்டே இருக்கேன்னு பார்த்தேன். இப்போ எல்லா இடத்துலயுமே இந்த ஃப்ரீடம் ஃபைட் நடந்துச்சுல, அந்த சத்தியாகிரக போராட்டம் எல்லாம் பண்ணாங்கல்ல, அந்த மாதிரி வந்து இவங்க கோவன் நேஷனலிசம் மூவ்மெண்ட்ல ஃபைட் பண்ணிருக்காங்க. அதுவும் இவரை வந்து இங்க வச்சிருந்து அதுக்கப்புறம் போர்ச்சுகீஸ்க்கே கூட்டு போயிட்டாங்க நம்ம ட்ரைல் பண்றதுக்கு. போர்ச்சுகல்ல போய் இவரை ட்ரை பண்ணி அதுக்கப்புறம் தான் வந்திருக்காரு போல. ஆனா நம்ம இந்த நாடு வந்து நம்ம மோசம் அது எவ்வளவு விஷயங்கள் நம்ம சொன்னாலும் இவங்க இது பண்றாங்க. அது ஆனா இங்க அவன் துப்புறதுக்கு கூட அந்த ஃப்ரீடம் எல்லாம் இவங்க சண்டை போட்டு வாங்கி கொடுத்துருக்கா. அவன் வந்து துப்பி வச்சுட்டு போயிருக்கான் அவங்க செல்லையே. இதெல்லாம் என்னன்னு சொல்றது, எனக்கு இதெல்லாம் பாக்குறப்போ ரொம்ப கோபம் வருது. அண்ணே கொந்தளிச்சாதீங்க. யாராவது பார்த்தாலும் எனக்கு பயமா இருக்கு. இவ்வளவுதான் கை நீட்டினா முடிஞ்சு. சீரியஸா உள்ள வந்து ஒரு மாதிரி பயமா இருக்கு. நிஜமாவே எனக்கு கொஞ்சம் பயமா தான் இருக்கு. இதெல்லாம் எப்படி இருந்திருப்பாங்க? Seriously, it's scary. Yeah, it's too scary. One is sentence so small, right? உனக்கு ஒரு மாதிரி பயமா இல்லையா? எனக்கு பயம் இல்ல, பட் ஆனா அந்த சில்ஸ் இருக்கு. அந்த சில்ஸ் இருக்கு. ஹிஸ்டாரிக்கலா அது எப்படி இப்படி இந்த இடத்துல தான் அவங்க இருந்திருப்பாங்க அப்படின்னு நினைக்கிறப்போ புல்லரிக்குதா. ஆமா, அது அந்த சில்ஸ் எல்லாம் இருக்கு. வீரன் என்ன தெரியுமா? பயம் இல்லாத மாதிரி நடிக்கிறது, அவ்வளவுதான். எனக்கு அந்த டைம்ல அவங்க எப்படி இருந்திருப்பாங்க, நல்லதுக்கு வேண்டி போராடினவங்க எல்லாம் அடைச்சு வச்சிருக்கப்போ அவங்க எல்லாம் சுதந்திரம் கிடைச்சிருச்சுன்னு ஆத்மா சாந்தி அடைஞ்சிருக்கும். இந்த செல்ல வந்து டார்ச்சர் செல்லா யூஸ் பண்ணி இருந்திருக்காங்க. மேல வந்து கோன் ஷேப்ல இருக்குமா, அதை கீழே இவங்க அடிச்சு கத்துறப்போ அந்த சவுண்ட் வந்து பெருசா ஸ்பீக்கர் மாதிரி போய் அவங்களுக்கு எல்லாம் கேட்டு எல்லாருக்குமே வந்து பயம் வர்றதுக்காக யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸ்கேர் டாக்டிக்ஸ் வேற இதுல. இந்திய தேசமுக்கு ரத்தம் சிந்திய தேசமுக்கு ரூம் போனே போறோம் போட்டு அர்ஜுன் படமா போய் பார்க்க போறேன். வெல்கம் டு BWT Vlogs. என்னடா இது, என்ன சேனல்னே தெரியாம இன்ட்ரோ பண்ணிட்டு இருக்கிற. போனோடனே பிளாஸ்ட் படம் தான். ஆமா, நைட்ல அலௌடா டைமிங்? இல்ல 6 வரைக்கும் தான் அலௌட். இங்க நைட் எல்லாம் நடமாட்டம் இருக்கும் போல இருக்குமா? இல்ல லைட்ஸ் எல்லாம் வச்சிருக்காங்கல்ல, அதனால கேட்டேன். நைட்னா லைட்டிங்கோட இன்னும் திகிலா இருக்கும். இந்த மாதிரி இடத்துல எல்லாம் நைட் வந்து சென்சார் லைட் வச்சிடணும், ஓகேவா? ஏதாச்சும் மூவ்மெண்ட் இருக்குன்னா டப்பு 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 லைட் ஆகும். ஹாரர் படத்துல வர மாதிரி. ஒரு தடவை என்னாச்சு தெரியுமா? நிஜமாவே இது சீரியஸான ஸ்டோரி. எங்க ஸ்டெப் இருக்குல்ல, ஸ்டெப்ல வந்துட்டு ஒரு நாள் ஆப்போசிட் வீட்ல இருந்து ஒரு குழந்தை பாத்துட்டு இருந்திருக்கு. லைட் ஆன் ஆகி ஆஃப் ஆயிட்டு இருந்திருக்கு. நாங்க வீட்டுல யாருமே இல்ல. அந்த தம்பி பயந்துட்டு ஓடி போயிருச்சு கீழே. நாங்க வந்த உடனே இந்த மாதிரி லைட் ஆன் ஆகி ஆஃப் ஆயிட்டு இருந்துச்சுக்கா அப்படின்னு சொன்னே எங்களுக்கும் என்னடா இதுன்னு ஒரு செகண்ட் ஷாக் ஆயிடுச்சு. அப்புறம்
அந்த ஸ்டேர்கேஸ் ரிங் எடுத்து சென்சார் லைட் வச்சிருக்கேன் நானு. அது நம்ம கண்மணி இருக்கால, அவன் நம்ம இல்லாதனால ஓடிட்டு வந்துட்டு இருந்திருக்கா. அவன் அந்த டைம் மேல போயிட்டு கீழே வந்துட்டு இருந்திருக்கு. லைட் ஆன் ஆயிருக்கு. அந்த பையன் அதை பார்த்து பயந்துட்டான். நமக்கு தெரிஞ்சிருக்கு அந்த பையனுக்கு 2 நாள் நம்ம வர்ற வரைக்கும் ஐயோன்ட்டு இருந்திருப்பான்ல. வீட்டுல ஆளு இல்ல, லைட் வேற ஆனையான ஆப்பிட்டு இருக்கு, என்னதுன்னு தெரியலையே அப்படின்ட்டு அந்த மாதிரிதான் இதெல்லாம் வச்சிருந்தேன். திடீர்னு ஏதாச்சும் நாய் பூனை கிராஸ் ஆச்சுனா கூட லைட் ஆனாச்சு வச்சுக்க, பாத்துட்டு இருக்கவங்களுக்கு எல்லாம் நடிக்கிற வழியே. என்ன கேட்டாங்க? பர்சனல் லோன் 9.5 lakhsக்கு இப்போ உங்களுக்கு பர்சனல் லோன் எலிஜிபிளா இருக்கு, நீங்களே வாங்கிக்கோங்க. சரிப்பா வாங்கி என்ன பண்றதுன்னு கேட்டா, மேம் அது ப்ரீ அப்ரூவ்டு தான் மேம், வாங்கிக்கோங்க அப்படின்னு. எனக்கு இப்ப தேவையில்லை மேம் அதான் ஃப்ரீயா தானே மேம் குடுக்குறாங்க, வாங்கிக்க வேண்டியதானே மேம். கடன் கட்டுறேன், நான் தானே கட்டுறேன். வட்டி யாரு கொடுக்குறா? இது தெரியாதவங்க இதே மாதிரி சொன்னாங்கன்னு வச்சுக்கோங்க, அப்படியா நான் சும்மா தான் குடுக்குறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிட்டாங்கன்னா மெயினான டார்கெட்டே அந்த மாதிரி ஆளுக்குதான். ஃப்ரீயா தான் மேம் இருக்கு வாங்கிக்கோங்க அப்படின்னா, ஃப்ரீ தான் நான் வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கினா அவ்வளவுதான் முடிஞ்சு. அத பத்தி எனக்கு கவலை இல்ல. நீங்க பணம் கட்டலனா கோர்ட்டு கேஸில் பல கேவலங்கள் சந்திக்க வேண்டி வரும். அந்த டேப்பை மட்டும் கட் பண்ணி விடுவாங்க, பார்த்தா கையில இருந்து முடி உடைச்சது கட் பண்ணிட்டாங்க. நல்ல வேலை அந்த காலத்துல பிறக்கலன்னு இருக்கு எனக்கு. இப்பவே இந்தியாவில் இருக்கிறது வருத்தப்பட்டு இருக்காங்க. கொஞ்சம் முன்னாடி பிறந்திருந்தா வாழவே முடியாத மாதிரி இருந்திருக்கும். நம்ம எல்லாம் இதுக்கெல்லாம் கிரேட்ஃபுல்லா இருக்கணும். அது வேற ஒண்ணும் இல்ல, இப்பதான் ட்ரிங்க் அண்ட் டிரைவ் ஊரை சொல்லி செக் பண்ணாங்க. என்னுடைய ரொம்ப நாள் ஆசை தெரியுமா, அது என்னை செக் பண்ணதே கிடையாது ட்ரங்க் அண்ட் டிரைவுக்கு. எனக்கு வந்து ஒரு மாதிரி சந்தோஷமா இருக்கு தெரியுமா. இது எனக்கு ஒரு பெருமையாடா அப்படின்னு நிறுத்தினாங்க. 2 பேரும் எப்பவுமே சீட் பெல்ட் போடுற பழக்கம் இருக்கு, சீட் பெல்ட் போட்டிருந்தோம். லைசன்ஸ் கேட்டாங்க, அப்படியே இதுல ஊதுங்கன்னாங்க. நம்ம வாய ஆன் திறந்து பண்ணா தூரம் மருந்து ஊது அப்படியே சொன்னாங்க. ஆமா அப்படியே சொன்னாரு, தூரம் மருந்து ஊது, மத்தவங்களுக்கு எல்லாம் ஊத சொல்ல வேண்டாம், தூரம் மருந்து ஊது. இது வந்து ஆக்சுவலா வந்து செகண்ட் டைம். இதுக்கு முன்னாடில வந்து அந்த பெருசா மிஷின் கிடையாதுல்ல. என்ன வந்து ஒரு தடவை போலீஸ் புடிச்சிட்டாங்க, 2-வீலர்ல எக்ஸல்ல போயிட்டு இருக்கும்போது போலீஸ் புடிச்சிட்டாங்க. 12th முடிச்சிருக்கேன், போலீஸ் புடிச்சோடனே ஐயோ என்ன பண்றதுன்னு தெரியல, லைசன்ஸ் இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு நான் பாட்டுக்கு பக் பக்குன்னு இருந்தேன். அந்த இடம் வந்து இந்த ஒயின் ஷாப் பக்கத்துல இருக்கிற இடம். அதனால அவர் என்ன பண்ணாரு, ஊதி காட்டு அப்படின்னாரு. சார் அப்படின்னா ஊதுப்பா அப்படின்னாரு. அப்படின்னு மறுபடியும் தடவை ஊது, சரி போ அப்படின்னு அனுப்பிச்சுட்டாரு. லைசன்ஸ் எங்கன்னு கேட்டுருந்தாருன்னா அப்பவே மாட்டிருக்கேன். அவர் என்ன டிடி செக் பண்ணிட்டு விட்டாரு. அதுக்குன்னு ஒரு டைம் இருக்கு, அந்த டைம்ல தான் டிடி செக் பண்ணுவாங்க, அந்த டைம்ல தான் லைசன்ஸ் செக் பண்ணுவாங்க. என்னையும் ஒரு டைம் நிறுத்தினாங்க. டிடிக்கா? நீ ஓட்டிட்டு வர்றதே சரியில்லையாமா, குடிக்காம இப்படி ஓட்டிட்டு வந்தியா, குடிச்சிருந்தா நீ எப்படி ஓட்டிருப்ப அப்படின்னு. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, இருட்டுல யாரு என்னன்னு தெரியல. நானும் என்னோட அண்ணாவும் வந்துட்டு இருந்தோம் ஸ்கூட்டில தான். நான் ஃபுல்லா எல்லாம் கட்டிட்டு ஹெல்மெட் எல்லாம் போட்டுட்டு மேல ஜாக்கெட் எல்லாம் போட்டு வந்துட்டு இருந்தேன். பின்னாடி எங்க அண்ணா உட்காந்துட்டு இருந்தான். நிறுத்திட்டு அவன் 2 அடி தள்ளி போயிட்டான். மாட்டினு நீ மாட்டினு. அப்புறம் எல்லாம் கழட்டிட்டு ஊத கூட சொல்லல. ஆக்சுவலா 6 o'clock மேல லேடி போலீஸ் இல்லாம பொண்ணுங்களை வந்து பிடிக்க கூடாது, நிறுத்த வைக்க கூடாது. பாத்துட்டு நீ கிளம்புட்டாங்க. அவங்களுக்கு தெரியல இல்ல இருட்டுல யா பொண்ணா பையனா என்னன்னே தெரியல. வண்டியோட ஹெட்லைட் மட்டும் தானே தெரியும். நீ எதுக்கு சிரிக்கிற? அசம்பிள பார்த்தா நான் ஆம்பளை மாதிரி ஏற்பட்டா ஐடி கார்டு வாங்கி பார்த்ததுக்கு அப்புறம் ஐயோ பொம்பளையாது போமாட்டிருப்பாங்க. இப்ப நம்ம இன்னைக்கு எங்க போயிட்டு இருக்கோம் அப்படின்னா, கோவால வந்து டூரிஸ்ட் எல்லாம் ரொம்ப கம்மியா போற இடத்துக்கு தான் போயிட்டு இருக்கோம். அதாவது சவுத் கோவா. நார்த் கோவா தான் நம்ம கோவா படத்துல வர மாதிரி. கோவா இஸ் a party town. சார் சூப்பரா பண்ணீங்க சார், என்னோட பண்ணுங்க. party town. ரூம்லயே ஃபுல் பார்ட்டி தான். வரக்கு வேண்டியது ரூம்ல. கோவா இஸ் a party town. வெளிய வாங்க. அந்த மாதிரி நமக்கு ஒரு ஃப்ரெண்ட் கிடைக்க மாட்டேங்கிறாங்க. அதுக்கு நம்ம முதல்ல அந்த மாதிரி இருக்கணும். அந்த மாதிரி இருந்தாதான் அந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் கிடைப்பாங்க. நார்த் கோவால வந்து ஃபுல்லா டூரிஸ்ட் இருப்பாங்க. இங்க நிறைய டூரிஸ்ட் ஸ்பாட்ஸ் இருக்கு. அப்புறம் வந்து ரொம்ப ஹாப்பினிங்கா இருக்கு. சவுத் கோவா வந்து ஒரு மாதிரி பீஸ்ஃபுல்லா ரிலாக்ஸ்டா இருக்கிறதுக்கு போலான்ற மாதிரி சொன்னாங்க. அப்புறம் எனக்கு இந்த வாட்டர் ஃபால்ஸ் வீடியோ, கோவாலே வந்து ஓல்டஸ்ட் டெம்பிள் ஒன்னு இருக்கு, ஃபாரினர்ஸ் எல்லாம் வந்து மோஸ்டா அங்கதான் விசிட் பண்ணுவாங்கன்னு சொன்னாங்க. அந்த இடம் எல்லாம் எனக்கு பார்க்கணும்னு ரொம்ப ஆசையா இருந்துச்சு. அதனால நம்ம எல்லாம் இன்னைக்கு அங்க போனோம். கெசினோ போயிட்டு வர்ற வழி தானே இது. ஆமா, இங்கதான் கரெக்டா இந்த இதுல ஏறி இறங்கணும்னா அந்த சரி கெசினோ நம்ம போலாமா வேண்டாமா அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பா கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. அது வந்து ஒரு மாரல் டிலமா மாதிரி இருக்கு. நம்ம போய் அதை வந்து மோட்டிவேட் பண்ணவும் கூடாது.
வராது. ஆனா கோவால வந்து அதை ஒரு எக்ஸ்ப்ளோர் பண்ண, ஏன்னா வேற எங்கேயும் நம்ம இந்தியால போய் அது பார்க்க முடியாது, கோவால தான் அது இருக்கு. இதுக்கு என்ன பண்றது? விஷ்ணுஸ் பாரடாக்ஸ். என்ன பண்றதுன்னா போய் அதுல அடி வாங்கிட்டு வந்து அவேர்னஸ் வீடியோ பாருங்க நான் இப்படி ஆயிட்டேன், நீங்க போகாதீங்க. அது யோசிச்சேன், போய் காசு தோத்துட்டோம் அப்படின்னா வந்து அவேர்னஸ் வீடியோ போடலாம். ஜெயிச்சிட்டோம்னா போய் 1000 ரூபாய் போட்டோம், அது வந்து ஒரு 3000 4000 ஆயிடுச்சு அப்படின்னா என்ன பண்றது? என்ன பண்றது? நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு ட்ரீட் வச்சு 3000 ரூபாய்க்கு சப்ஸ்கிரைபர்ஸ் கொட்டிட்டு வைக்கிறதா? அதாவது இங்கிலீஷ்ல தான் சொல்லுவாங்க, லாங்கர் யூ பிளே ஹவுஸ் ஆல்வேஸ் வின்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. போதுமான நேரம் விளையாண்டினா அவங்க ஜெயிச்சிருவாங்க. பேராசை பெருநட்டம். கரெக்ட். இப்பதான் நம்ம உண்மையாவே கோவா பக்கம் வந்திருக்கிறோம். நம்ம காரோட ரேஞ்ச் எப்படி 156 மாத்தி வச்சிருக்கேன். ஆமா 80 தானே காமிச்சிருச்சு. அதுதான் வந்து 1000 ரூபாய்க்கு கார் எடுத்து போய் 1000 ரூபாய்க்கு பெட்ரோல் அடிச்சேன். பெட்ரோல் அடிச்சு பார்த்தா ரேஞ்ச் 80 கிலோமீட்டர் காட்டுது. இந்த கார் அப்படி என்னதான் பண்ணி வச்சிருப்பானுங்க? அது பாரு, மனசு உடைஞ்சு போய் 10 லிட்டர் பெட்ரோல் அடிச்சாலே 80 கிலோமீட்டர் போவேன் அப்படின்னு சொல்லி இருக்கு. அது என்ன பண்ணானுன்னு தெரியல. நீ இந்த டோர் சாத்துறதுக்கு இருக்கிறது மட்டும் தனியா கையில வருது, அந்த டோர் அங்க அப்படியே இருக்கு. ஃபைட்டிங் எல்லாம் பண்ணிருப்பானுங்களோ? ஃபைட்டிங் பண்ணிக்கான வேற. இங்க ஏர் பேக் எல்லாம் ஓபன் ஆயிருக்கு, தைச்சு வச்சிருக்கானுங்க பாரு. அது ஏர் பேக் ஓபன் ஆனது. அது வெளியே பார்த்தா நீட்டா பாலிஷ் பண்ணி வச்சிருக்கானுங்க, உள்ளுக்குள்ள கார்ல ஒண்ணுமே இருக்காது போல இருக்கு. இங்க வேற ஸ்டீரிங் வீல்லாம் இப்படி திருப்பி விட்டோம்னா அது பாட்டு இப்படியே நின்னுக்குது, திரும்ப கவுண்டர் ஸ்டீர் ஆக மாட்டேங்குது, அப்படியே போய் உடுமல்பேட்டை போயிரும் போல இருக்கு இந்த ரெண்டல் கார்ல. கௌஷிக் ப்ளீஸ் மூவ். அந்த வைப்பர் மியூசிக்கு மழை. என்னடா ஜாலியா இருக்கா? ஓ கொடூரமா இருக்குடா. சேத்தாருது. எல்லாரும் வர்றப்ப கொடை எடுத்துட்டு வாங்க, வாட்டர் ஃபால்ஸ்லயே வந்து அந்த தண்ணி விழுகிற சாரல்லே நனைஞ்சிரும் அப்படின்னாங்க. நான் அப்படி என்னடா இருக்க போகுது அப்படின்னு நினைச்சிட்டு வந்தேன். உன்னோட மண்டை ஃபுல்லாவே இந்த செம்பட்டானது ஆயிடுச்சுடா. கம்பி எல்லாம் இல்ல சைட்ல, நம்ம வாட்டுக்கு வர வேண்டியதுதான் பொறுமையா. அடடா மலடா ஸ்டெப் பிராக்டிஸ் பண்ணி வச்சிருக்கியா? இங்கதான் அட போறோம். அப்படியா? ஆமா. ஆனா நான் அதுக்கு நான் நினைச்சிருக்கணுமே. இப்ப நினைவு வைப்பாரு.